உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷலா ராசி பலன் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்திருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. அப்படின்னா தான் கும்பராசிக்காரங்க மேல எல்லா ஜோசிக்காரங்களும் கடுப்பான்னு தெரியல. எங்களுக்கு மட்டும் இப்படி இப்படி சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படின்னா, நல்லவங்களுக்கு எதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டு இப்போடு சொன்னா போதும்ல. ஒன்னா ரெண்டான்ற மாதிரி சரி வாங்க பார்ப்போம். நானும் தேடி தேடி பார்க்கறேன். இது ஆரம்பிக்கும் போதே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்வது? ஏற்கனவே தலைக்கு மேல ராகு உட்காந்து 7:30 சனி வேற ஓடிட்டு இருக்கு. ஆனா எனக்கா 7:30ன்ற மாதிரி கொஞ்சம் மத்தவங்க எல்லாம் அப்படியே உங்களை அப்படியே வச்சுட்டாங்க. ஒரு 5 வருஷம் பட்ட கஷ்டம்லாம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு ஆறுதலா தான் இருக்கு. பட் ஸ்டில் தலைக்கு மேல ராகு இருந்து அப்படியே படம் எல்லாம் செலவு 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 செலவு. நான் ₹1 போட்டா 1000 வந்து நிக்குது. 100 நடக்கும்னு பார்த்தா 10,000 வந்து நிக்குது. 10 மடங்கு 20 மடங்கு எனக்கு செலவு வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாறி இப்போ 1 2 3 4ன்ற மாதிரி கண்ணா 5 லட்டு திங்க ஆசையான்னு எல்லா கிரகமும் வந்து தலைக்கு மேல் அமர்ந்து சரி வாங்க பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் பெருசா ஒண்ணும் பயப்பட வேணாம். மிஸ்டர் குரு இருக்காரு உங்களை காப்பாற்றுவதற்கு. 2ஆம் அதிபதியே அப்புறம் என்ன வேலை அவருக்கு? அங்கிருந்து உங்களை காப்பாத்தி ஆகணும்ல. ஸ்ட்ரைங்னு ஒற்றை பார்வையில் உங்களை தான் பறிக்கிறார். ஏன்னா அதான் குரு வக்ரமானால் இல்ல இந்த மாசம் எல்லாம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவாராம் பிப்ரவரி மாசம். அதனால யார் அது? கும்பராசிக்காரங்கள நான் தான் வந்து உட்காந்துருக்கேன்ல, நோ அப்படின்ற மாதிரி எல்லா பிளான்ட்டையும் ராகு கண்ட்ரோல் பண்ணா, ராகுவே யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? குரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. சோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். சொல்லணும் தான் ஆசை. பட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் கோச்சார பலன் சொல்லும் போது கோச்சாரங்கள் பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். ஒரே ஒரு சின்ன சினாரியோ சொல்றேன், கும்பராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியா நான் ஒரு விஷயம் சொன்னா அப்படியே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நல்ல மனசு கும்பராசிக்காரர்கள் தான் இத்தனை ராசியிலையுமே. அதனால சொல்றேன், நீங்க பிறக்கும் போது இருந்த ஜாதகம் உங்களோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதுல இந்த கோச்சாரங்கள் நகரும் போது சில உராய்வு நிகழும் போது அந்த பிளான்ட் என்ன மாதிரியான இம்பாக்ட் பண்ணுதுன்றத பொறுத்து உங்களுடைய இயக்கமே இருக்கு. உங்க இயங்கையில அதுதான் இருக்கு. நீங்க பிறந்துட்டீங்க அவ்வளவுதான், அது ஒரு கோச்சாரம். அன்னைக்கு நேரம் கோச்சாரம் என்னதோ அதுதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய அந்த நகர்வுல அந்த பிளான்ட் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ அதுதான் உங்களோட தசாபுத்தியா மாறி 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 உங்களுக்கான நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில கோச்சாரம் தான் வேலை பார்க்கும் எல்லாருக்குமே. அதனாலதான் மாத பலன் சொல்லும் போது நீங்க கரெக்ட் தப்பு ஆமா இல்ல எல்லாத்தையும் போடுறீங்க. சோ கோச்சாரம் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணணும்னா ஒரு 30-35% இம்பாக்ட் பண்ணி உங்க ஜனகால ஜாதகத்தை தூண்டும் போது அதற்கான நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கும் அதே செவ்வாய் தான், எனக்கும் அதே செவ்வாய் தான் இல்லையா? எல்லாருக்கும் அதே செவ்வாய் தான். உங்களுக்கு வீடை கொடுத்தாருன்னா எங்களுக்கு வந்து வேற கடனை கொடுப்பாரு. வித்யா மேம் கடன் அப்படி கண்ணெல்லாம் விரியுது இல்ல. சரி ஓகே வாங்க, எனக்கு வீடை கொடுப்பாரு உங்களுக்கு கடனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நிறைய வீடே கொடுக்கட்டும். ஏன்னா நிறைய அந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு வீடு சார்ந்த நிகழ்வுகள் நடக்க போகுது, நிறைய செலவு வரப்போகுது. வீட்டுக்கு சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். நிறைய பேருக்கு இந்த தடவை ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆக போறீங்க. சோ கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ராகுவோட பொசிஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து இந்த மாதம் நல்லவை எல்லாம் பிரம்மாண்டமா நடக்க போகுது, கெட்டவை எல்லாம் அந்த அளவுக்கு காட்டாம குருவோட பார்வையால் தடுக்கப்பட போகிறது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 12 ராசியில ஓரளவுக்கு மூச்சு விட்டுக்கிறது மகரம்னா, அதுக்கு மேல ஆப்பாடி அப்படின்னு ஜாயா காய அப்படி தூக்கி விட்டு போறது உங்களுக்கு உங்க தலைக்கு மேல இத்தனை பிளானட் இருக்கு. நாங்க தான் எல்லாரையும் ஆட்டி படிக்க போறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த தைரியம் அதிகரிக்கும். கொஞ்சம் கோவப்பட போறோமோ நிறையாவே. அதனால அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். இல்ல தலைக்கு மேல இத்தனை கிரகம் இருக்கும்போது டென்ஷன் ஆகும். என்ன புட்டுங்களேன் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரத்தம் சூடேறும். ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். அப்படியே உங்க தலைக்கு மேல ஒரு 4-5 பிளான்ட் வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க தலைக்கு மேல புதன், சுக்கிரன், 10க்கு நெருப்பு கபாலி சூரியன், அதுக்கப்புறம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய். பரவாயில்ல, 3ஆம் வீட்டு அதிபதி வந்து கொஞ்சம் லேட்டா வராருன்னா அதுக்கு சீக்கிரம் வந்திருக்கலாம். முயற்சி பண்ற இடத்துல அவர் இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ண முடியும் இல்லையா? பட் ஆனா பரவாயில்ல, அவர் போய் பக்கத்து வீட்டுல உட்காந்துக்கிறது நல்ல விஷயம் தான். 12ஆம் இடத்துல இருந்தா முயற்சிகள்லாம் கொஞ்சம் விரயமாறதுக்கான வாய்ப்புகளும் வரும். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா கும்பராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு ரொம்பலாம் இழுக்காம ஒரு 5 பாயிண்ட். ஓகே கிளியர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. 2வது, ஏதாவது ஒரு கோவில் பூஜையில, ஆன்மீக பூஜையில, வீட்டு பூஜையில கலந்துக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிப்ரவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அம்பாள் அருள் கடாட்சம் கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு ஒரு கோவிலுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கறது, திடீர்னு பக்கத்துல பிள்ளையார் கோவில் கட்டுறாங்க ஒரு 200 மொய் எழுதுறது, இல்ல கோவில் பூஜையில திடீர்னு போய் கலந்துக்கிறது. நான் போற நேரம் அங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன உட்கார வச்சுட்டாங்க அப்படி. ஏன்னா ராகு சூப்பர். இத்தனை பிளான்ட்டோட சேரும் போது நல்லதா மாறும்போது என்ன ஆகும்னா அப்படியே தன்மையை மாற்றி கொடுப்பார். நிறைய அம்பிகை வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அங்காய்ப்பெல்லாம் மறைய போகுது. நீங்க பட்ட ஏக்கமெல்லாம் மறைய போகுது.
நிறைய கும்பராசிக்கார குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்ள போகிறீர்கள். கும்பராசிக்கார குழந்தைகளா இருந்தா உங்களுடைய அம்மா அப்பாக்காண்டி இந்த தடவை அதுகளாவே உள்ளார்ந்து சில விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வேலையெல்லாம் எட்டி பார்க்கும். பட் ஸ்டில் தலைக்கு மேல இருக்கக்கூடிய புதன், ராகு என்ன பண்ணுவாரு? புதன் அப்படியே அபேஸ் பண்ணுவாரு. சுக்கிரன் என்ன பண்ணுவாரு? வா மச்சான் பாத்துக்கலாம், எது பண்ணாலும் தப்பு இல்ல, புரிஞ்சிருச்சுல்ல, எது பண்ணாலும் தப்பு இல்லைன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. தெரியாதனமா ஆன்லைனை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டா ரீல பார்த்து XYZக்குலாம் மெசேஜ் பண்ணீங்கன்னா வீட்டுல அவங்க பேச மாட்டாங்க, வக்கீல் தான் பேசுவாங்க. புரிஞ்சிருச்சுல்ல? புரியாட்டி பாஸ் பண்ணி திரும்ப கேளுங்க. இந்த தடவை கொஞ்சம் ராகுவோட பிடியில் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அவ்வளவு சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அதுவும் 4ஆம் வீட்டு அதிபதி வேற. வீட்டுல பிரச்சனை வர்றதுக்குன்னே இந்த பயப்புல ஏதாவது ஒரு வேலையை பார்க்கும். வீட்டுல அக்காவோட சண்டை, அத்தையோட சண்டை, மாமியாரோட சண்டை, அது சரி வேணாம், அதை விட்டுலாம், அது விதிவிலக்கு உட்பட்டது, எப்பயுமே போடுறது, அதனால அதை பத்தி பேச வேணாம். அதோட சண்டை, பெண் தோழிகள், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். சோ இந்த காரகத்துவத்துல ராகு சேரும் போது உங்க ஜனகால ஜாதகத்துல ராகு வேற மாதிரி இருந்தா இவங்க மூலமா சண்டையை முட்டுவார். ஒருவேளை ராகு ரொம்ப நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மூலமா நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். அத்தை கொண்டு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, இது வரைக்கும் இல்லாத ப்ரப்போசல் எல்லாம் நடக்கும். ராகு உட்காரும்போது ப்ரப்போசல் நடக்காம எப்படி? அது சுக்கிரன் வேற உட்காந்துருக்காரு. 1ஆ 2ஆன்ற மாதிரி நம்ம 2 பேரும் விட்டு 2 பேர்ட்ட இருந்து ரோஸ் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி எல்லாம் இருக்க போறீங்க இந்த தடவை. அந்த அளவுக்கு நல்லாலாம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு தாட் ப்ராசஸ் வேற லெவல்ல இயங்கும். கண்ட்ரோல் பண்ணணும். இங்க உட்காந்துட்டு நிலால இருக்கக்கூடிய வடையை சுட்டா எவ்வளவு காசு கிடைக்கும்னு யோசிக்க வைக்கும். அங்க வடையே சுட முடியாதுன்றது அதுக்கப்புறம் தான் மண்டையில ராகு புரிய வைக்கமா. ஆனா ராகு என்ன பண்ணுவான்? ஆசையை கொண்டு போய் தள்ளி விட்டுவான். ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிப்பீங்க. நான் திரும்ப 8 மாசமா சொல்றேன், இது 9வது மாசம். இந்த ஒரு மாசம் கடந்தால்தான் ஓரளவுக்கு கும்பராசிக்காரங்க மூச்சு விட முடியும். புதன் ராகு காம்பினேஷன். சோ 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மிகுந்த கவனம் யாருக்கு தேவை? கும்பராசிக்காரர்களுக்கு தேவை. ஏடிஎம் கார்டு பின்னாடி 3 நம்பர் கேட்பாங்க, சொல்லவே சொல்லாதீங்க. திடீர்னு கூகுள்ல எல்லாருக்கும் வேலை செய்யும், நம்மளுக்கு மட்டும் கூகுள் பே வேலை செய்யாது. ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போகும், இல்லை ஏடிஎம் கார்டுல டேமேஜ் ஆகும், அதை நீங்க அப்ளை பண்ணுவீங்க, அது வரதுக்கு 2 நாள் இழுக்கும். செக்ல கையெழுத்து போடும்போது பார்த்து கையெழுத்து போடணும், இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சனி சுக்கிரன் காம்பினேஷன். சுக்கிரன் அப்படி இருக்கக்கூடிய தன்மை அந்த வீட்டுல. சூரியனும் உட்கார போறாரு. அவர் நம்மளுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி வேற, 7ஆம் வீட்டு அதிபதி வேற, எல்லாத்தையும் கூட்டு உட்கார போறாரு. சோ வண்டி ஓட்டி பிரேக் பிடிக்கலன்னு ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பணத்தை ஆட்டை போட்டுருவாங்க. சூரியன் எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டடு. கவர்மெண்ட் மாதிரியே ஒரு போலி வெப்சைட் இருக்கும். நேர்ல பார்த்த மாதிரி சொல்லாதீங்க மேடம், சொல்லுங்க. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் இந்த தடவை. கும்பத்துல ஒரு பிளான்ட் இருந்தாலும் போதும், இந்த தடவை இதெல்லாம் லீலையெல்லாம் நடக்கும். ஏதோ ஒரு ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டுவீங்க. 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு பண பேமெண்ட்ல பண்ணுங்க. இல்லாட்டி கேஷை கையில கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். இந்த மாசம் முதல் 15 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். திரும்ப செவ்வாய் வர வரைக்குமே கொஞ்சம் கவனத்தோடு அப்படியே டிராவல் பண்ண வேண்டிய காலமா தான் இருக்கு. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே, இது ஒரு மாதிரி விழிப்புணர்வு. இன்னொன்னு, ஹெல்த் போட்டு பாடா படுத்துறது, பிரீத் பண்றதுல பிரச்சனை. போன மாசமே சொன்னேன், பிரீத் பிரச்சனை இருக்கும், மூச்சு விடுறதுல சிரமமா இருக்கும், மூச்சு விட முடியாது. இந்த தடவை அப்படியே அது கொஞ்சம் நீடிக்கலாம். நிறைய வீடு கொடுத்து சில பொருட்கள் வாங்கி வைப்பீங்க. 4ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்காரா, 3ஆம் வீட்டு அதிபதி உட்கார போறாரா, 2ஆம் வீட்டு அதிபதி உட்கார போறாரா, பார்க்க போறாரா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது 5ஆம் வீட்டோட கனெக்ஷன் சூப்பரா இருக்கு. தெய்வ அனுகூலம் கிடைக்கும், தெய்வ கடாட்சம் கிடைக்கும், அம்பிகை வழிபாடு கிடைக்கும். நிறைய பேருக்கு பிளெஸிங் கிடைக்கும். நிறைய பேர் புது புது ஐட்டங்கள் வாங்குவீங்க. நிறைய கிஃப்ட்டுக்காக நீங்க கிஃப்ட் கொடுப்பீங்க. இந்த தடவை உங்களுக்கு வருமானு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை, நீங்க நிறைய கொடுப்பீங்க. கோவில் குளம்னு போவீங்க. நிறைய பேருக்கு கருமாரி அம்மனுடைய காட்சி கிடைக்கும். கருமாரி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு தோணும். திருவேற்காடு போவீங்க. பெரியபாளையத்தம்மனை போய் மீட் பண்ணுவீங்க. ராகுவின் காரகத்தோடு இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களான இந்த காளியம்மன் கோயில் போறது, மாரியம்மன் கோயில் போறது, துர்கியம்மன் கோயில் போறது, முத்து மாரியம்மன் கோயிலோட கனெக்ட் ஆகும். ஆரம்பிக்கும் போதே நீங்க எங்கேயாவது கிராஸ் பண்ணி போது முத்து மாரியம்மன், தண்டு மாரியம்மன் உங்க கண்ணில் படும். பட்டதுன்னா சொல்லுங்க, அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டீங்க. ராகு பாசிட்டிவா எங்க ஆரம்பிக்க போறான்னு அர்த்தம். இந்த மாதிரியான சமிக்கைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கும் கடவுளுக்கு நடுவில் வேற யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு உணர்வுக்குள் வருவீங்க. இன்ட்யூஷன் பவர் வேற லெவல்ல இருக்கும். ஏற்கனவே சொன்ன 11ஆம் இடம் என்பது இன்ட்யூஷன், அமானுஷ்யங்களை குறிக்கக்கூடிய விஷயம் சொன்னேன். அந்த இடத்துல இத்தனை பிளான்ட் போய் இருந்து ராகுவோட பிடியில் இருக்கும்போது உள்ளுக்குள் பயங்கரமான ஒரு அமானுஷ்ய எண்ணம் உருவாகும். எல்லாமே கைக்கு வந்த மாதிரி உணர்வு வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை சொல்றேன், நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு மட்டுமே சில விஷயம் கோயிலை மூடிடுவாங்க அப்படின்னா நீங்க போகும்போது அப்படியே உங்களுக்குனே கடவுள் காத்திருந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து அப்புறம் கோயில் மூடுவார். இதெல்லாம் பிளெஸிங். இதெல்லாம் நடக்கும். சாதாரண விஷயமாலாம் நினைக்காதீங்க.
அவ முடிவு பண்ணணும். இந்த தடவை அது நடக்கும். நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மன் பிரசாதம் கிடைக்கும். மீனாட்சியோட அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா இந்த புதன் சனி காம்பினேஷன், சூரியன் சனி காம்பினேஷன் மீனாட்சியோட அமைப்பு. இதெல்லாம் இருக்கும்போது இந்த தடவை மீனாட்சி அம்மனுடைய அமைப்பு எனக்கு தெரிஞ்சு மகரத்துக்கும் கிடைக்கும், கும்பத்துக்கும் கிடைக்கும். சனியோட வீடுகள் ரெண்டுக்குமே இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பிள்ளைகள் மூலமாக ஒரு அனுகிரகம் அனுசரணை கிடைக்கும். இது வரைக்கும் பிள்ளைகளை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த விஷயம் சரியா போயிடும். ராகு இயங்க போறான். எனக்கு இது வரைக்கும் எலுமிச்சம்பழம் உருட்டிட்டா, மைய வச்சுட்டா, மாந்திரிக வச்சு ஏதோ ஒண்ணு மனசுல ஓடிட்டு இருந்தா அதுக்கான நிவர்த்திக்கு யாரையாவது போய் பார்ப்பீங்க. உங்க விதி யாரை பார்க்கணும் இருக்கோ அவங்க கிட்ட போய் மாட்டுவீங்க. அதுக்காக சில பணத்தை இழப்பீர்கள். அது மூலமாக நல்லது நடந்தே தீரும். நடக்காதுலாம் சொல்ல மாட்டேன், நடக்கும். ஏன்னா ராகு எப்படி இருக்கான்றது பொறுத்துதான் சில விஷயங்கள் தீர்மானம் செய்யப்படும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். நிறைய எந்திரம் வாங்கி வைக்கிறது, நிறைய கோவிலுக்கு போறது, தண்ணி இருக்கிற இடத்துக்கு போறது, மைக் இருக்கிற இடத்துக்கு போறது, குளம் இருக்கிற இடத்துக்கு போறது, கடல் இருக்கிற இடத்துக்கு போறதுன்ற மாதிரி கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் கும்பத்துல என்ன பிளானட் இருந்தாலும் இந்த அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ கூட்டி கழிச்சு பாசா இந்த மாதம் பண வரவுல ஒரு சின்ன செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். நல்லதே சொல்ல மாட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, போய் ராகுவை கெட்டுவாங்க. இப்போதைக்கு இது மட்டும்தான். அடுத்த மாசத்துல இருந்து நிறைய காசு வரும், குரு கொடுத்துருவாரு. மூணாவது, இது வரைக்கும் இருந்த டென்ஷன், தலைவலி, டிப்ரெஷன்லாம் வெளில போகுது. நாலாவது, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டிய. அஞ்சாவது, ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டாம பார்த்துக்கணும், கொஞ்சம் கவனம். இந்த பக்கம் வந்தோம்னா நிறைய பெயர் கிடைக்க போகுது, நிறைய புகழ் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு அனுசரணை கிடைக்க போகுது, நிறைய விஷயத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க. வேலை இழந்து தவிக்க கும்பராசிக்காரருக்கு வேலை கிடைக்க போகுது. வேலையில ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்க போகுது. இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைன். சோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தலைக்கு மேல் இத்தனை கிரகங்கள் இருந்து உங்களுடைய, நான் அதை லக்னமா தான் எடுப்பேன். சோ லக்னத்துல இத்தனை கிரகங்கள் ராகுவோட அமைப்புல இருக்கும்போது அது சுயம் வெளிப்படக்கூடிய தன்மையா இருந்து உங்களுடைய கர்மிக்கல் அடிப்படையில் நல்லவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை அங்கிருந்து குருவும் வழங்க காத்திருக்கிறார். ரொம்ப நாளா இருக்கு, கவலை எல்லாம் படவே வேண்டாம். டென்ஷன் ஆகாம அடுத்தவர்களை டென்ஷன் படுத்தாம இருங்க. தலைக்கு மேல இருக்கும்போது நம்ம கோவப்படுவோம். உங்க கோபம் அடுத்தவர்களை தேவையில்லாம சஞ்சலத்துக்குள் உட்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஓகே. படிக்கிற கும்பராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. அறிவு அப்படியே என் பிள்ளைக்கே இவ்வளவு அறிவு அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம பிள்ளைங்களை நினைச்சு பூரிக்கிற அளவுக்கு பிள்ளைங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும். நிறைய திடீர்னு அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நோண்டி போடுறது, சைக்கிளுக்கு செயின் பிள்ளைங்களா மாற்றுறது, டிவி ரிமோட்டை உடச்சு பேட்டரியை மாத்துறது, எல்லா வழியும் பிள்ளைங்க பண்ணுங்க. இந்த தடவை கொஞ்சம் அப்படியே மெக்கானிக்கல் மூளையாக பிள்ளைகள் மாறுவதே நீங்கள் சொல்லுவாங்க. முழுசா சந்திரமுகியா மாறின பிள்ளையை நீங்க பாப்பீங்க. சரியா? அந்த நிறைய பொருட்கள் வீட்டில் உடைபடும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா போதும். ஓகே. 20 வயது 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காதல் கைகூடும், கனவுகள் பலித்தமாகும். ரொம்ப நாளா ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த தடவை ஓகே ஆயிடும். ராகு அதை பண்ண வைப்பான். ஏன்னா சுக்ரன் ராகு காம்பினேஷன் ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். அழகுபடுத்தணும்னு தோணும், தன்னை அழகுபடுத்திக்க தோணும். கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் காட்டுவீங்க. இந்த தடவை புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்குவீங்க. இந்த அயனிங் இல்லை இது வரைக்கும் போடாட்டி இந்த தடவை அயன் எல்லாம் பண்ணி ட்ரெஸ் போடுவீங்க. இதெல்லாம் கிரகம் சொல்லுமா? எஸ். இதெல்லாம் சனி செவ்வாய் காம்பினேஷன் பண்ணுவீங்க. நிறைய நல்லவையெல்லாம் நடக்க போகுது. டீசெண்டா நீட்டா கிளீனா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அப்படி வெளிப்படுத்துவீங்க. உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் சாமின்ற மாதிரி இந்த தடவை இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருக்க போகுது. ஓகே. 40 வயதுல இருந்து 60 வயசு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டுல விசேஷம் நடக்க போகுது. நிறைய தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. வீட்டுல ஒரு கும்பலா சேர்ந்து சில விஷயம் பண்ணுவீங்க. திடீர்னு சாசனாம கிளாஸுக்கு போவோம், திடீர்னு விஷ்ணு சாசனாம கிளாஸுக்கு போவோம், திடீர்னு லலிதா சாசனாம ஆன்லைன்ல வந்துச்சு, எங்கேயாவது இருந்தா உங்களுக்கு மட்டும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க, திடீர்னு யோகா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், நீங்க அதை ஜாயின் பண்ணுவீங்க. அதுல இருந்து அதை கண்டினியூ ஆவீங்க. ஆன்லைன் மூலமாக நல்லவை எல்லாம் நடக்கும். ஏன்னா ராகு ஆன்லைனை இண்டிகேட் பண்ணுவார். அதன் மூலமாக சில விஷயங்கள் உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்கு. உங்க சுயம் இயங்குவதற்காக ஆத்மார்த்தமா சில விஷயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்க காத்திருக்கிறது. சோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுடைய ஜனகால ஜாதகம் நன்றாக இருக்கிற பட்சத்தில் குதூகலமா இருப்பீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியான தசாபுத்தி நடக்கிற பட்சத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பெருசா பெரிது பண்ணிக்காம அப்படியே கடந்துட்டீங்கன்னா இந்த ஒரு மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. கும்பராசிக்காரங்க இந்த தடவை என்ன பாப்பீங்க? நிறைய பாராஷூட் பாப்பீங்க. பாத்தீங்கன்னா கனவுல நிறைய பாராஷூட் பார்ப்பீங்க, கனவுல பார்ப்பீங்க, நேரில் பார்ப்பீங்க. திடீர்னு பலூன் பறக்கிற மாதிரி பார்ப்பீங்க. நிறைய பலூன் கண்ணா கலர் கலரா பலூன் பார்ப்பீங்க. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கோமதி அம்மனுடைய வழிபாடு. சங்கர நாராயணன் கோமதி அம்மன் வழிபாடு முடிஞ்சு அங்க போய் ஒரு புத்துமண் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறது, இல்ல அந்த அம்பிகையோட போட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது. ஹரியும் சிவனும் சேர்ந்து கலந்திருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சங்கர நாராயணனை பார்த்து நமஸ்காரம் செய்தல், இதெல்லாம் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை சரி பண்ணி தரக்கூடிய நிவர்த்திக்கான ஒரு வழிபாட்டு முறையா இருக்கும். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோமதி அம்மன் வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு நல்ல ராஜயோகத்தை கொண்டு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எளிதே கொடுக்க காத்திருக்கிறது.